முத்துமணி மால உன்னை தொட்டு தொட்டு தாராட்ட சாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. அழியுது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே சென்றேனே சென்றேனே. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு புதிய பொலிவோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கெலிஸ்டா. எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்க, உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்கும் சந்தோஷம் சொல்லி ரொம்ப பூரிப்படைகிறாங்க. அதே போல கெலிஸ்டாவோட சேர்ந்து சேர்றதுல எனக்கும் சந்தோஷம் தான். அதே போல நேர்களாகிய உங்களை வார வாரம் இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் சந்திப்பது அதை விட சந்தோஷம் என்பதையும் கூறிக்கொண்டு அற்புதமான இந்த மணித்துளிகள் இசையோடு இரண்டரை கலக்கும் அற்புதமான மணித்துளிகளை நாங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றும் இனிமையான பாடல்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல எங்களுடைய நேயர்களும் அதிகளவான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வழமை போலதான் ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் இல்லாமல் இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் என்று சொல்லி எல்லா பாடல்களையுமே இன்றைய நாளில் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவுமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் இல்லையா? அவ்வாறு ஒரு கலவையாக நாங்கள் அந்த பாடலை தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில நேயர்களாக பல வயது உடைய தரப்பினர்களும் எங்களோடு நேயர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய அன்பார்ந்த ரசிகர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பழைய பாடல்கள் எங்களுடைய மூத்தவர்களுக்காக, இடைக்கால பாடல்கள் அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவர்களுக்காக, அதே போல புதிய பல பாடல்கள் இந்த 2000 அந்த 2K கிட்ஸுக்கு அப்புறமா வந்திருக்க எல்லாருக்காகவும் பல கலவையாக நாங்கள் பாடலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று கூட அற்புதமான பாடல்கள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? 2K கிட்ஸ் பாடல்கள் சில டைம்ல இந்த முதியவர்களா இருக்கிறவங்களுக்கு புரியாது, எதுவுமே புரியாதுன்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க கேட்பாங்க, என்னடா பாடல் இது, என்னமோ எல்லாம் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க மாறி பாக்குற போது அன்றைய காலங்களில் வெளிவந்த பாடல் இன்று ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். இவ்வாறு ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போதும் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்களில் வெளியான பாடல்களும் வித்தியாசமான பாடல்களாக இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தரதுக்காக இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு முதியவர், ஒரு இடைக்கால பாடல்களை, பழைய பாடல்களை விரும்பக்கூடிய ஒருவர் ஒரு முறை என்னை சந்திக்கிற பொழுது சொல்லியிருந்தார், இப்பத்தைய புது பாடலை கேட்கல தம்பி, காதெல்லாம் நோகுது, ரத்தம் வார மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? இல்ல தம்பி, வெளிநாட்டுல ஒரு வழக்கம் இருக்குது. புதிதா ஒரு தம்பதி திருமணம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கார்ல பலூன்ஸ் அதெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணி அப்படியே அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி அனுப்பி வைக்கல இன்னொரு வேலை செய்வாங்களாம். அப்படியே பின்னுக்கு கொஞ்சம் தகர பணிகளை அப்படி ஒரு நூல்ல கயிறுல ஒரு 10-15 தகர பணியை அப்படியே கட்டி விடுவாங்களாம். கார் போகல அந்த தகர பணியும் அப்படி ரோட்ல அப்படியே சல சத்தம் போட்டுக்கிட்டு போகல ஒரு புது கப்பல் போகுதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வாழ்த்துவாங்களாம் சொல்லி சொன்னாங்க.
அந்த கார்ல தகரப்பேணிகள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போனா எப்படி சத்தம் வருமோ அப்படித்தான் இப்ப இருக்கிற புதுப்பாட்டுன்னு சொல்றாங்க கலிஸ்டா. நிச்சயமா நீங்க சொல்வது உண்மையான ஒரு காரியம் தான். பலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த முதியவர்கள் சொல்வார்கள், என்னடா அப்பா முதல் வந்த பாடல் எல்லாம் வந்து சுத்த தமிழ்ல எல்லாருக்குமே விளங்கும், வசனம் விளங்கும் கூட விளங்கும். ஆனா இப்ப வந்த பாட்டு என்னடா இங்கிலீஷ்ல கதைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாடுறாங்க, சில டைம்ல தமிழ்ல பாடுறாங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பாடுறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதத்தான் நம்ம 2K கிட்ஸ் வந்து ரசிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு. அது காலத்துக்கு ஏற்ற வகையில ரசனைகளும் மாறிக்கொண்டு போகும். அதனால நாங்களும் வந்து அப்டேட் ஆயிருக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். அதே போலதான் நாங்களும் எல்லோரையும் கவர் பண்ண பண்றதுக்காகத்தான் நாங்கள் பல வகை பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த இசை கோலங்களை அழகாக அலங்கரிப்பதற்கு வளமையாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றவர்களை நாங்களும் உங்களோடு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு பின்னால் காத்திருக்கின்றார்கள் உங்களோடு இசை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக. வளமை போல இன்றைய தினம் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து இருக்கின்றார் பிரெண்ட்ஸ் இசைக்குழு ஃபேமஸ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இம்முறை தாளவாத்திய கருவிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் சுபேதன் அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் மூத்த கலைஞரான ஜீவானா அவர்களும் இணைந்திருக்கின்றார். ஆகவே இந்த 3 கலைஞர்களே இந்த பாடல்களுக்கான அற்புதமான இசையை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், பல இசை நிகழ்ச்சிகள் என்றால் பல கலைஞர்கள் சுற்றி இருந்து இசை கலைஞர்கள் இசை ஆலாபனைகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 3 கலைஞர்களை வைத்துக் கொண்டு இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அட்டகாசமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 3 கலைஞர்கள் என்று சொல்கின்ற போது வந்து பலர் யோசிப்பீங்க, என்னடாப்பா இவ்வளவு பெரிய இசை கச்சேரி வைக்கிறாங்க, பட் 3 கலைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா பாடல்களை கேட்கின்ற போது வந்து நீங்கள் நினைப்பீங்க 3 கலைஞர்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமான பாடல்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களுமே நிச்சயமாக நினைப்பீர்கள் என்று சொல்லி நானுமே நிகழ்ச்சியில எதிர்பார்த்து கொள்றேன். சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுகத்தோடு முதலாவது பாடலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து பயணிக்கலாம். இது உங்கள் எங்கள் கச்சேரி ஆரம்பம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே உங்களுக்காகவே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் மிகவும் பிடித்த பாடல்களை தந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். நிச்சயமா என்னன்னு சொன்னா எங்களுடைய பாடகர்கள் பாடுகின்ற பாடல்கள் அவ்வாறு இருக்கின்றது. நாங்கள் நினைக்கலாம் தென்னிந்திய கலைஞர்கள் தான் இவ்வாறு எல்லாம் பாடுவார்கள் என்று சொல்லி. அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய இசைக்கலைஞர்களும் மிகவுமே வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாடலே சொல்லி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். எங்க நாட்டில் இருக்கிற கலைஞர்களே தாராளமான திறன்களோடு இருக்கிறாங்க. அதைத்தான் அவர்களும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய திறமைகளை. சரி, ஓகே. நாங்கள் ஒவ்வொரு திரைப்படங்களை பார்க்கின்ற போது வந்து இந்த திரை உலக வாழ்க்கையிலே வந்து ஒவ்வொரு நாயகர்களுக்கும் ஒவ்வொரு நாயகிகளுக்கும் வந்து சில படங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு படம். அது மாத்திரமில்லாமல் வந்து அவர்களே இந்த வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு திரைப்படம் என்று சொல்லி கூட நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாயகர்களுக்கும் ஒவ்வொரு திரைப்படம் அவர்களுக்கான ஒரு முத்திரையாக இந்த திரைப்படம் அமைந்துவிடும். நிச்சயமாக. சரி, நீங்க சொல்லுங்க, அப்ப யார் யாருக்கு அப்படியான படங்கள் அமைஞ்சிருக்கு? அப்படி பார்க்கிற போது வந்து அநேகமா வந்து எங்களுடைய கமலுக்கு வந்து நாயகன் என்கின்ற திரைப்படம் அதிகமாக வந்து அவரால் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் என்று சொல்லி கூட சொல்லிக்கொள்ளலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி பார்க்கின்ற போது பாட்ஷாவை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இவ்வாறாக வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது தளபதிக்கு வந்து அநேக படங்கள் இருக்கு. நான் என்ன படத்தை துப்பாக்கின்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமுமே வந்து சூப்பர் ஹிட் ஆனது. எனக்கு சொன்னா நான் தளபதியோட ரசிகையா இருக்கேன். சோ அதனால வந்து எல்லா திரைப்படமுமே வந்து பெஸ்டான ஒரு திரைப்படம் தான் சொல்லிக்கொள்ளும். சத்யராஜுக்கு வந்து நீங்க சொல்லிருங்க. ஓகே, அத போல நான் இப்ப கேக்குறேன், நம்மளுடைய விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த திரைப்படத்துல இருந்தா நம்மளோட நிகழ்ச்சியில பாடல் வர தயாரா. சின்ன கவுண்டர் படத்துல சொன்னா எனக்கு உடனே ஞாபகம் மாறுது. அநேகர் கொஞ்ச காலமா இந்த பாடலின் முதல் இசையை வந்து ரிங்டோனாவே விட்டுருப்பாங்க. முத்துமணி மாலை, அதேதான். முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு அங்கால ஏதோ வருது. ஓகே, வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பெரிய அகல்லாம். ஓகே, அந்த பாடல் தான் அடுத்ததாக வரப்போது. எப்பவுமே விஜயகாந்தோட அந்த முத்துமணி மாலை பாடல் வந்து சின்ன கவுண்டர் படத்துல இடம்பெற்ற பாடல் வந்து எல்லோருக்குமே தெரியும். விஜயகாந்த போல அந்த இமிடேட் பண்ணி சில பேர் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு நடிகரை போல அந்த உடல் தோற்றம் முகத்தோற்றம் இருக்கிறவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க தானே. விஜயகாந்துக்கு வந்து உடனே எடுக்கிறது வந்து அந்த உடல் தோற்றத்துல இந்த முத்துமணி மாலை பாடலை வந்து அநேகமா, அதாவது சின்ன கவுண்டர் தோற்றத்தை வந்து
எல்லாருமே நடிச்சு காட்டுறது வந்து இயல்பா இருக்கும். ஆனா இந்த பாடல் வந்து ஒரு அட்டகாசமான பாடல். யார் யார் பாடி இருக்கிறாங்க? இந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வந்து நம்ம எஸ்பிபி தான் பாடியிருப்பாங்க. அவரோட இணைஞ்சு சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க. 2 பேருமே தனித்தனியா நாங்க கேட்கிற போதே வந்து எல்லாருமே அந்த பாடலை கொண்டு வாங்க நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பறிச்சு கேட்கக்கூடிய பாடல். அதுலயும் வந்து இருவருமே இணைந்து பாடியிருக்கிறாங்கன்னு சொன்னா சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு கூட இளையராஜா இசை அமைத்திருக்கிறார். சரி, பார்க்கலாம். அந்த தேன் வந்து பாயும் அருமையான இசை கோலங்கள் தான் எங்களை நினைக்க காத்திருக்கிறது. வாருங்கள், அந்த இசை மலையில் நாம் நினைய போகிறோம். நீங்கள் நினைய தயாரா? முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாராட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீரானே உத்தமியும் தேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாராட்ட மேகந்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே தாழம் பூவுல வீசும் காத்துல பாசம் தேடி மாமாவா முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே நெத்தி சுட்டி ஆடும் முச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே அத்திமர பூவும் அச்சப்படுமா பக்கத்தோன யார் மீதானே ஆசை பேச்சில பாதி மூச்சில லேசாதேகம் சூடேற முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட
புது சந்தனமும் நீதானே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. எங்களுடைய நிகழ்ச்சியிலே வந்து குறிப்பாக அநேகமாக 80-90 காலப்பகுதியில் வெளிவந்த பாடல்களை தான் தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த பாடல்களை நாங்களே திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம நேர்களும் அப்படித்தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். அதுக்காக நாங்கெல்லாம் 80s கிட்ஸ் சொல்லி நீங்க கற்பனை பண்ணிடாதீங்க. இல்ல, நான் கற்பனை பண்ணல, உண்மையும் அதுதானே. பிறகு எதுக்கு நாங்க கற்பனை பண்ணணும்? கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக வந்து சில பேரை பாக்குற போய் வந்து புரிஞ்சிடும் 90s அல்லது 80s கிட்ஸா அல்லது வந்து 2K கிட்ஸா அப்படின்னு சொல்லி. 2K கிட்ஸ்க்கு பிறகு வராக்கல என்ன சொல்றது? 21K கிட்ஸ்டா அது வரவங்க நேம வச்சுக்கொள்வாங்க. சரிங்க சரி சரியா? ஓகே, நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா வரப்போற பாடல் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது நான் திரைப்படத்தை சொல்றேன். அந்த திரைப்படத்துல அநேகமான பாடல்கள் வந்திருக்கும். அந்த பாடல்கள் எந்த பாடல் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லணும். சரியா? வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்துல இருந்தா அடுத்ததா பாடல். வைதேகி காத்திருந்தாள் திரைப்படம் என்று சொன்னாலே உடனே ஞாபகம் வர்றது ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பேச நீங்களே பாடிடலாம் போல இருக்கு. ஆனா ஆண்டனாக்கு கொஞ்சம் பயம். ஏனென்று சொன்னால் என்ன பாட வச்சா தான் கொண்டு வந்த பாடல்கள் எல்லாரும் அடுத்த நிகழ்ச்சிக்காக வராம விட்டுருவாங்க, பயத்துல வராம விட்டுருவாங்கன்ற ஒரு இதுக்காக அவர் வந்து என்ன கூப்பிட மறந்து, நீங்க வந்து ஹோஸ்டிங் உடைய நின்று கொள்ளுங்க, நிகழ்ச்சி தொகுப்போட நின்று கொள்ளுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு இல்ல, நான் அந்த உண்மை எப்பவும் வந்து உள்ள இருக்காது. அதாவது பூப்பந்தை பொத்தி தண்ணியில பொத்தி தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான் என்று சொல்லி வல்லேலக்கா பாட்டுல ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறேன். அப்படித்தான். ஆனா தெரியாம ஒரு சும்மா பாடி இருக்கீங்களே, உங்களுக்கு பாராட்டுவோம். இந்த காலத்துல உண்மைக்கு பஞ்சம். யார்தான் உண்மையை நம்ப போறாங்க? கலிஸ்டாவுக்கு பொறுக்குது இல்ல. நான் ஒரு நல்ல பாடகர்ன்றதை ஏற்றுக்கொள்றா இல்ல. மக்களே, என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய பாடல் திறமையை நீங்க பாப்பீங்க. இதே இடையில இதே காலத்துல நானும் பாடி காட்டுறேன் உங்களுக்கு. நிச்சயமா மக்களே, ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க. நம்ம அதுதான் வைதேகி காத்திருந்தாள். அவ காத்திருந்தா எப்படியோ அதே போல நீங்களும் காத்திருங்க, நாங்களும் வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். இப்ப நாங்க அந்த பாடலை கேட்க போறோம். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போல ஆடுது, அங்கால பொழுதாகி போச்சு விளக்கேற்றியாச்சு பொன்மானே உன்ன தேடுது. இளையராஜாவினுடைய அருமையான இசையில உருவான இந்த பாடல் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு திருப்புமையாக அமைந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை கேட்பதற்காகவே பலர் வந்து இந்த திரையரங்குகளுக்கு போய் இந்த திரைப்படங்களை எல்லாம் பார்த்தாங்களாம், ஆல்பங்களை எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சு அந்த டிஷ் எல்லாம் போட்டு கேட்டாங்களாம்னு சொல்லி நிறைய ஸ்டோரி இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டோரிக்கு அப்பாலும் இந்த பாடல் இப்பொழுதும் மனங்களை வருடும் ஒரு அற்புதமான இசையாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. 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 பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்செமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு எங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே
கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது சுவாரஸ்யமாக இணைந்திருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம். அழகழகாய் முத்து முத்தான பாடல்கள் இந்த மணித்துளிகளாய் நிறைத்து வலித்துக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்ததாக தரவிருக்கும் பாடலும் ஒரு இனிமையான பாடலாகத்தான் இருக்கும். உண்மையில நீங்க வந்து கண்ணை மூடி அப்படியே இசையை கேட்டீங்கன்னு சொன்னா அது வித்தியாசமான ஒரு இமேஜினை வந்து கிரியேட் பண்ணும், உருவகங்களை வந்து எங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போலதான் அந்த சூழலை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாடல். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அட இது போல் ஒரு காலம், இது போல் மழைக்காலம் வருமா, ஏதோ ஒரு காலம் வருமா என்று அருமையான பாடல். விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. சரி, அந்த பாடலுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. ஆனால் அந்த திரைப்படத்தை நினைக்கும் பொழுது மனதிலே ஒரு வலி அங்கங்கே வந்து செல்லும். அது என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் KV ஆனந்த் அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை, அதாவது எங்களோடு இல்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். உங்களுக்கு தெரியுமா, நீங்க ரஜினியோட சிவாஜி படம் பார்த்திருக்கீங்க, சங்கர் இயக்கத்துல சிவாஜி படம் பார்த்திருக்கேன். சங்கருடைய கன திரைப்படங்கள்ல வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணவர் தான் வந்து KV ஆனந்த் அவர்கள். ஒரு கேமராமேனா இருந்து ஒரு டைரக்டரா மாறினவர் தான் KV ஆனந்த். திரைப்படம், இந்த அயன், இப்படி நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் டைரக்ட் பண்ணிருக்கார். அட்டகாசமான திரைப்படங்கள் அவ்வளவு. ஆனால் அவர் உயிரோடு இல்லைன்றது வந்து ஒரு கவலையா இருக்கு. சரி, இப்போ இந்த பாடல் பற்றிய விவரங்களை வந்து கலிஸ்டா உங்களுக்கு சொல்லுவோம். நிச்சயமாக இந்த பாடல் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக வந்து நம்ம வளக போல வந்து 80-90 தானே இந்த பாடல்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பாடல் நான் நினைக்கிறேன் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. வெளி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல், அற்புதமான பாடல், மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலும் கூட அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அயன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வெளிவந்திருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் கார்த்திக் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடலாகத்தான் இந்த பாடல் வெளிவந்திருக்கிறது. அந்த இனிமையும் சுவாரஸ்யமும் நிச்சயமாக இந்த பாடலை கேட்கின்ற பொழுது உங்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த பாடலை பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். வாருங்கள், கைகோர்த்து பயணிக்கலாம். அழிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா, மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே, சென்றேனே சென்றேனே
சென்றேனே. ஓ, விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடி இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடிகிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே. கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. ஆனா எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும். தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடி தெரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடிகிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே. மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே. ஆசை என்னும் தூண்டில் முழுதான் மீனாய் நெஞ்சை இழுக்கும். மாட்டிக்கொண்டபின் மறுபடி மாட்டிட மனம் துடிக்கும். சுற்றும் பூமி என்னை விட்டு தனியாய் சுற்றி பறக்கும். நின்றால் நடந்தால் நெஞ்சில் ஏதோ புதுமயக்கம். இது மாய வலையல்லவா? புதுமோக நிலையல்லவா? உடை மாறும் நடை மாறும் ஒரு பாரம் என்னை பிடிக்கும். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடிகிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே. மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே.
சென்றேனே 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 ஓ இணைந்திருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல்கள் உங்கள் இல்லங்களையும் உங்கள் மனங்களையும் நிறைத்து வலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அருமையான பாடலோடு அடுத்து நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அடுத்தது 2000 ஆண்டுக்கு பிற்பாடாக வெளிவந்த ஒரு பாடலோடு தான் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நடிகர் விக்ரம் அவர்களுடைய நடிப்பிலே வெளிவந்த ஒரு திரைப்படம். நடிப்பு அரக்கன் என்று சொல்லி இப்ப சூர்யா SJ சூர்யா அவர்கள் சொன்னாலும் உண்மையில கேரக்டராகவே மாறி ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுக்கிற நடிப்பு அரக்கன் என்று சொன்னால் அது விக்ரம் தான் என்றது எல்லோருக்குமே தெரியும். ஒரு திரைப்படத்துல எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் கொடுக்குறாங்களோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில தன்னை ரொம்பவே வருத்தி புஷ்டியாக்கி அப்படி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே மாறக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட கடவுள் அருள் கொண்ட நடிகர் தான் நடிகர் விக்ரம். அவர் நடித்த ஒரு திரைப்படம் தான் கந்தசாமி. கந்தசாமி என்று சொல்லி அந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அந்த சேவல் வேஷம் எல்லாம் போட்டிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி அந்த ஃபில்ம் இருக்கும். 2009ஆம் ஆண்டு சுசி கணேசன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கந்தசாமி. அந்த கந்தசாமி திரைப்படத்துல இருந்து வெளிவந்த ஒரு பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம் இல்லையா கலிஸ்டா? நிச்சயமாக அந்த திரைப்படத்துல இருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான் அலெக்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். பாருங்க நம்ம சிங்கர்ஸ் எப்படி பாட போறாங்க. அந்த பாடலை கேட்டோடனே சும்மா அப்படி என்னன்னு சொல்றது எல்லாருமே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த திரைப்படம் கூட ரொம்பவுமே அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, டிஎஸ்பி அவர்களுடைய இசையமைப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையமைப்பில் உருவான இந்த திரைப்பட பாடல் தான் இந்த எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி என்றெல்லாம் வரும். அந்த பாடல் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அலேக்ரா அலேக்ரா அது ரீட்டான்னு சொல்லி அது ஒரு வெள்ளக்கார பிள்ளை பாடி இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் விடுங்க, ரீட்டான்னு சொல்லி யாரும் பாடியிருக்காங்களா? அந்த பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாக இந்த பாடல் உற்சாகத்துக்கு குறைவில்லாத ஒரு உணர்வை உங்களுக்கு தோற்றுவிக்கும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் அந்த பாடலோடு இணைந்து கொள்ள போகிறோம். பாருங்கள்.
ஷரகிட்ட பூரிடா ஷிக்கு பூரிடா ஷிக்கு பூரி 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 வானவில் பெண்டை என்றோ விருநிலா வெண்டை என்றோ சொல்பவன் முட்டாள் என்றோ குறையை பார்த்த நன்றோ இஷ்டக்கு ஷரகிட்ட பூரிடா ஷிக்கு பூரிடா ஷிக்கு பூரி 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 நேற்று போயாச்சு நானே போய்தாச்சு இன்றே நிலையானது அலைக்ரா 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 இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை தந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு பாடல்களை கேட்கின்ற போதும் வந்து ரசிச்சு 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 நேர்களாகிய நீங்களுமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய பெருமதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுக்கு அதாவது வந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவானது தொடர்ச்சியாக எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த இசையை விரும்பாத இதயங்களே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது யாராவது ஒருவருக்கு இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பாடலை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நபர், அப்படி ஏதோ ஒரு விடயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தருகின்ற பாடல் நிச்சயமாக உங்கள் உணர்வுகளை தொட்டு செல்லும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணங்களிலும் இசை எங்கள் தோழனாய் கூட வருவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மணித்துளிகளாய்த்தான் இந்த நேரம் நகர்ந்து கொண்டிருக்கும், நகர்ந்து சென்றிருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நினைவுகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னராக நாங்கள் இந்த இசை ஆலாபனைகளை எங்களோடு இரண்டர கலக்கச் செய்த எங்கள் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க காத்திருக்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு புகழ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் இசையோடு பயணித்திருந்தார். அற்புதமான இசையை வழங்கியிருந்தார். அவருக்கு எங்களுடைய பிரதானமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள வாத்திய கருவிகளோடு பயணித்திருந்த சுபேதன் அவர்களுக்கும், கிட்டார் வாத்தியத்தோடு பயணித்த ஜீவா அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை டான் தொலைக்காட்சி குடும்பம் சாராக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நேர்களாகிய உங்களுக்கும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்த எங்களுடைய அன்பான கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாம் என்றும் அன்புடன் கேலின்ஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கரின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.